அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒருவருடைய பெயர் எப்படி அவருக்கு அதிர்ஷ்டமாகவும் லாபத்தையும் அவரை வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற வைப்பதில் அந்த பெயர் உறுதியாக இருப்பது என்பதை பார்க்க போகிறோம். ஏன் பேர், இந்த மொபைல் நம்பர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கனாக்கா 2 விஷயம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று ஒளியின் தத்துவம், வெளிச்ச தத்துவம். இன்னொன்று சப்தம். இது 2 அடிப்படையில் தான் பார்த்திங்கனாக்கா எல்லாமே இயங்கிட்டுருக்கு. ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒளி விசை உண்டு. ஒரு சக்கரத்துக்கும், நம்ம உடம்புல ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு சக்கரத்துக்கும் ஒரு ஓசை உண்டு. அதேபோல் ஒரு மனிதனுக்கும் ஒரு ஓசை உண்டு. அப்போ அந்த ஓசை ஒலிகளை தான் நம்ம பேராக குறிப்பிடுறோம். சரிங்களா? அது எப்படி வேணால் இருக்கலாம். வேறு நாட்டில் போனாக்கா அது வேறு பாஷையில் இருக்கும். ஆனால் அதோடைய ஒலிகள், அந்த ஒலிகளின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கனாக்கா பேர் அமைகிறது, அவரை கூப்பிட்றது, இது எல்லாமே அமைகிறது. அப்போ அந்த ஒலிகள் என்ன மாதிரி ஒலிகளாக அமைகிறது, ஓசைகள் எப்படி அமைகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஒரு உதாரணமாக இந்த ரமேஷ்ன்ற பெயரை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுவாக இப்போ நம்ம தமிழில் பயன்படுத்துவது கிடையாது. இந்த பேருக்கு எத்தனை எழுத்து இருக்குன்றத ஒரு சின்ன விஷயமாக பார்க்குறோம். பாருங்கள், 1 2 3 4 5 6. அப்போ இவருடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது? இவருடைய இந்த ரமேஷ்ன்றதுடைய வாழ்க்கை ஒன்று கடனை நோக்கி போகிறது, உத்தியோகத்தை நோக்கி போகிறது, புரியுதுங்களா? மருத்துவத்தை நோக்கி போகிறது, சண்டை சச்சரவை நோக்கி போகிறது, வம்பு வழக்கை நோக்கி போகிறது. இந்த பெயர்களில் பல பேர் வெற்றி அடைந்திருக்கலாம், பல பேர் தோல்வி அடைந்திருக்கலாம். அதனுடைய காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு எழுத்தும், புரியுதுங்களா? ஒரு எழுத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போ இங்கே 6ல் முடிஞ்சிருக்கு. வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய பாவகங்கள், புரியுதுங்களா? வலுப்பெற்று இருந்தால், வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய கிரகங்கள் வலுப்பெற்று இருந்தால் இவர் அதில் வெற்றி பெறுகிறார். ஒரு வக்கீலாகவோ, புரியுதுங்களா, ரமேஷ் என்றவர் ஒரு போலீஸ்காரராகவோ, புரியுதுங்களா, இல்லை மருத்துவராகவோ, புரியுதுங்களா, இப்படி இராணுவத்தில், புரியுது, இவங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக 100% ஆணி அடித்த மாதிரி இந்த பேர்களை நீங்கள் யாரை வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள். இவர்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் வெற்றி அடைகிறாங்களா தோல்வி அடைகிறாங்களா என்றது இந்த பேரின் அமைப்புகளை பொறுத்து, அவர்களுடைய ஜாதகத்தின் அமைப்பை பொறுத்து. இன்றைக்கி இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பேருன்றது எப்படி வேலை செய்யுது, ஓகே, அது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இதில் அவர் 6ல் வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அவருடைய ஜாதகத்துக்கு எது வலுவாக இருக்கிறது அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அவருடைய ஜாதகப்படி அது அவர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய இடத்துல இருந்தனாக்கா அவருக்கு பல நல்ல விஷயங்களை இந்த பேர் பண்ணிட்டு போடும். முடிவு வெற்றியாக இருக்கும். இல்லையெனில் ஒரு வழக்கில் அவர் ஈடுபட்டார்னாக்கா அதில் தோல்வி. மருத்துவத்தில் ஈடுபடுறப்ப அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்காது.
புரியுதுங்களா? ஒரு ஒரு பேரும் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பெயர்களை பற்றி பார்க்கலாம்.